இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கேஸோட தீர்ப்பு. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு காதலி வந்து காதலனுக்கு விஷம் கொடுத்ததுனால அந்த காதலிக்கு வந்து இன்னைக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில ரொம்ப ரேரான விஷயம் பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற ஒரு விஷயம். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆணுக்கும் பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. நம்ம பெண்ணுக்கு பாதுகாப்பு பத்தி பேசிருக்கும் போது ஆணுக்கும் பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஆண் வந்து என்ன செய்றாங்கன்னா, பெண்ணை நல்லா நம்புறாங்க. பெண் வந்து நம்பிக்கைக்குரியவா, நம்ம இன்னும் ஒரு நம்பிக்கையா இருக்காங்க. ஆனா பெண்ணும் அப்படிதான் இருக்கு. ஆனா சில சமயங்கள்ல பெண் வந்து என்ன செய்றாங்க, அவங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலயோ அல்லது வேற ஒரு துணை கிடைக்கும் போது ஆணை வெறுக்கிறாங்க. அப்ப அந்த ஆணை வெறுக்கும்போது அந்த ஆணுக்கு தாங்க முடியாதுதான். கண்டிப்பா. அப்படிங்கும் போது அவன் கூட அவங்கள விரும்புவான். அப்ப சமுதாயத்துல ஏத்துக்காத பட்சத்துல அந்த பெண் இருக்கிற விஷம் கொடுத்து அவனை கொன்றான். அது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா? அந்த விஷம் கொடுத்து கொல்லக்கூடிய அளவுல என்ன இருக்கு? அதை வந்து ஒண்ணு சொல்லியிருக்கலாம், வீட்டுல சொல்லியிருக்கலாம், எல்லாம் செய்திருக்கலாம். அப்படி சொல்லாம அவனை விஷம் கொடுத்து கொள்வதனால அவனுக்கு தீர்ப்பு கண்டிப்பா என்ன செய்யணும் கொடுக்கணும். இதே ஒரு ஆண் செய்திருந்தா கண்டிப்பா உடனே இது பண்ணிருப்பாங்க தீர்ப்பு. ஆமா, இந்த தீர்ப்பு பெண்களுக்கு வந்து இதுவரை இல்லாதனால அவங்களுக்கு சாதகமாட்டே எல்லா தீர்ப்பும் இருந்திருக்கு. ஆனா இப்பதான் முதல்ல நினைச்சிருக்காங்க அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி தவறு செய்யும் பட்சத்துல பெண்களுக்கும் கண்டிப்பா என்ன செய்யணும், யாரா தவறு செய்தா கொடுக்கணும். தவறு செய்தா கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். யாராலும் சொல்லலாம், தண்டனை கண்டிப்பா இருந்தாதான் அந்த சமுதாயத்துல வந்து தப்பு நடக்காது. என்னன்னா தண்டனை இல்லைங்கும் போது இப்ப தண்டனை வாங்க பள்ளிக்கூடத்துல வந்து மாணவனுக்கு தண்டனை இல்லைன்னா அவன் எல்லாம் செய்யறான். அவன் யாரையும் மதிக்கிறது இல்லை, ஆசிரியரையும் மதிக்கிறது இல்லை,